விதைக்குள் இருக்கிற மரமாய் இருப்போம். ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் இருக்கிறது. அது சரியான முறையில் புதைக்கப்படுகிற பொழுது அந்த மரம் வெளியில வரும். அது போலதான் நம்ம வாழ்க்கை கூட சரியான இடத்துல இருக்கிற பொழுது, சரியான ஜபத்துல நம்ம தாங்கப்படுகிற பொழுது, சரியான பாதையில வழிகாட்டப்படுகிற பொழுது நம்ம வாழ்க்கை வெற்றி தாங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது வாழ்க்கை விசாலமா இருக்கும். எனவே கோணலானதை நேராக்குங்கள், பாதையை சரி செய்யுங்கள், பாதைகளை, வாழ்க்கை பாதைகளை இன்னும் விசாலப்படுத்துங்க, இன்னும் ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆற்றல் வருகிறது? ஒரு சூழல்ல இருக்கிறதால, ஒரு சூழ்நிலையினால அவளோ அவனோ உயர்ந்தான் என்று சமூகம் சொல்லும். அல்லது அவனுக்குள்ள ஆற்றல் இருந்தது, அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருந்தது, அதனால அவளோ அவனோ ஜெயிச்சுட்டாங்க, வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லும். இது எது உண்மை என்றால் இரண்டுமே இணைய வேண்டும் அன்பர்களே. அதற்கு மாபெரும் உதாரணம் தான் இன்றைக்கு நற்செய்தியாக நான் பார்க்கிறேன். மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 1-20 வரை உள்ள இறை வார்த்தையில விதைப்பவர் உவமையை ஆண்டவர் தருகிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அந்த ஆண்டவர். அந்த விதைப்பவர் உவமையில விதை தூவப்படுகிறது. சில விதைகள் வழியோரம், சில விதைகள் முச்செடிகளில், சில விதைகள் பாறைகளில், சில விதைகள் தான் நல்ல நிலத்தில். எனவே எங்க நல்ல நிலமா இருந்ததோ அங்கு 100% விளைச்சல், மற்ற நிலங்கள் எல்லாம் குறைந்த விளைச்சல், சில இடங்களில் விளைச்சலே இல்லை. ஆக நம்முடைய ஆற்றலும் நம்முடைய சூழலும் இணையணும், அங்க ஆசீர்வாதம் இருக்கும். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்களை சரி செய்யுங்கள். உங்கள் குடும்பம் ஆண்டவருக்குள்ள வரணும். இன்றைக்கு புதன்கிழமை குடும்பத்துடைய பாதுகாவல சூசையப்பர் நாள்ல ஆண்டவருடைய கிருபையை நாடுகிற வேலையில நமது குடும்பம் ஆண்டவருடைய கிருபைக்குள்ள வரணும் அன்பர்களே. நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்திருக்கிற என்னோட சூழலும் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை சார்ந்திருக்கிற என்னுடைய அமைதியான சூழல் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை சார்ந்திருக்கிற ஜெபிக்கிற சூழல் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை சார்ந்திருக்கிற, என்னை ஊக்கப்படுத்துகிற சூழல் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வெற்றிக்கான பாதையாய் அமைகிறது. நிச்சயம் உண்டு, ஆற்றல் மூலமாக மட்டுமே ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்குமா என்றால் கேள்விதான். அப்படின்னா என்னன்னா, குடும்ப சூழல் ஜெபிக்கிற சூழலா மாத்துங்க. குடும்ப சூழல் மாற்றணும்னு போராடுங்க, முயற்சி எடுங்க. அப்பா குடிப்பவராக இருக்கலாம், அம்மா சந்தேகப்படுவராக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானமின்மை இருக்கலாம். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. அப்பா என் சூழலை மாத்துங்க, என் குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வாங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க கேளுங்க. நீங்க கேட்டால் அவர் தருகிறேன்னு சொல்லி இருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஜபத்துல தட்டுங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஜபத்துல தேடுங்க அன்பர்களே, அவர் ஆசீர்வாதமாய் தருவார், அவர் வல்லமையாய் தருவார், நம்ம வாழ்க்கை அபிஷேகமாய் மாறும். எனவே அவரில தேடுவோம், நம்ம சூழலை மாற்றுவோம். இரண்டாவது, நண்பர்கள். நம்ம யார்கிட்ட பழகிறோம்? குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, முடிந்த அளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் விலகி இருங்க. ஏன் குறை சொல்றாங்கன்னா, நீங்க வளரணுன்றதுக்காக அல்ல, உங்களை குறைக்கணுன்றதுக்காக. உங்களை குறைக்கணும்னு நினைக்கிற மனிதர்களோடு நீங்க ஏன் இருக்கிறீங்க? உங்க மனசுக்கு அதுவே தடையாய் மாறிவிடுமே. உங்களை அறியாமலே அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் செல்லுமே. அப்பொழுது உங்களுடைய வளர்ச்சிக்கு எது தேவை என்றால் உங்கள் சூழல், ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை தேடுங்கள் அன்பர்களே. உறவுகள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல உறவு ஒரு ஆசீர்வாதத்துக்கான பாதை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு நல்ல உறவுகளை காட்டுங்க, என்னிடம் இருக்கிற தீய உறவுகளை என்னிடமிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னை ஊக்கப்படுத்துகிற, என் குடும்பத்தை உயர்த்துகிற, என் வாழ்வியல் பொருளாதார தரத்தை உயர்த்துகிற உறவுகளை அப்பா எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஒரு சூழலும் நானும் இணைகிற பொழுதுதான் எனக்கு வெற்றி. உங்கள் வாழ்வில் சூழல்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இணைகிற பொழுது அபிஷேகம் தாங்க. வெறும் திறமையோடு மட்டும் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, ஆனால் பர்சன்டேஜ் வாய் பார்த்தீர்கள் என்றால், சதவீத வகையில பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மிக மிக குறைவு. எனவே பெரும்பாலான மனிதர்கள் சூழலாலே ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். அப்பா என் சூழல் மாத்துக்க கேளுங்க, அவர் நம்மை தொடுவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்காக சொல்லிப்போம். ஆண்டவரே நன்றி, ஓ வல்லவரே நன்றி, ஓ நல்லவரே நன்றி. அப்பா நீங்க எங்களை தொடுவீங்களாக, ஆண்டவரே நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. அப்பா எங்க சூழலெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், என் வாழ்வில் உள்ள தேவையற்றவை அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு சேர்ந்து என்னவெல்லாம் ஜெப தேவைகளை பிள்ளைகள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன்.
கடந்த காணொலியில் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கேட்டார்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் சூழலை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே உங்கள் வல்லமையில நாங்கள் வாழும்படியா, குறிப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்துக்கான நாளாகி என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் நற்கருணை ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, ஆண்டவரே உங்கள் கிருபையை நாங்கள் காணும்படியா, வல்லமை காணும்படியா, அருளை காணும்படியா ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், என்னவெல்லாம் ஜெப தேவைகள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ வல்லமையான இறை கிருபையில் அவர் பெயரிலே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்லதே நடக்கும், வாழ்க்கையில வல்லமையை காண்பீர்கள். இதனால் இனிய நாளாக இருக்கும். ஜெபங்களை எல்லாம் தொடர்ந்து என்னிடம் அனுப்புங்கள், கமெண்ட் மூலமா அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். God bless you. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.